அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னத்துறை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சூரிய திசையில் ராகு புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு கர்ம பதிவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய கொடுப்பினை என்ன, அந்த கொடுப்பினைய தசா புத்தி வழியாக தான் அவருக்கு கிடைக்கும். கோச்சார வழியாக கிடைக்காது. தசா புத்தி வழியாக தான் அவருக்கு நல்ல பலன் கொடுத்திருந்தாலும் சரி, கெட்ட பலன் கொடுத்திருந்தாலும் அது தசா புத்தி வழியாகத்தான் அவருக்கு நடக்கும். எந்த ஒரு செயலுமே. இப்போ ஒருத்தருக்கு வீடு கட்டணும்னா அவருக்கு நாலாம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கணும். இல்லைன்னா நாளில் இருந்து இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடக்கணும். அப்படி இல்லைன்னா சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும். ஒருத்தருக்கு குழந்தை பிறப்புனா 5ஆம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கணும், அல்லது குருவுடைய தசாபுத்தி நடக்கணும். புத்திரகாரகன் குரு. திருமணம்னா 7ஆம் இடத்து அதிபதியுடைய தசாபுத்தி நடக்கணும். இதுவே ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கணும், பெண்களாக இருந்தால் செவ்வாயோடைய தசாபுத்தி நடக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதன் சம்பந்தமான பாவகம் இயங்கணும் தசாபுத்தி வழியாக, அல்லது கிரகம் இயங்கணும். அப்படி இயங்கினா மட்டும்தான் அந்த செயல் நடைபெறும். அப்போ ஜாதகருக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே தசாபுத்தி வழியாகத்தான் ஜாதகருக்கு கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு பெரிய யோகம் இருந்து 80 வயசுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை. ஒரு அவயோகம் இருந்து உங்களுக்கு இளமையில் வந்தால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா தசாபுத்தி எப்போ வருது, எந்த வயசில் வருது, எந்த யோகத்தில் வருது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு தசாபுத்தியில் 9 புத்திகள் இருக்குது. அதாவது ஒரு தசை முழுமையாக ராஜயோகத்தை கொடுத்தாலுமே அதில் ஒரு சில புத்திகள் சரியில்லை. அதாவது ஒரு சில புத்திகள் லக்னத்துக்கு மறைவாகவும் தசாநாதனுக்கு மறைவாகவும் பகை நீச்சமாகவும் இருக்கும் பொழுது அந்த புத்தி நடக்கும் பொழுது அவருக்கு பெருசாக நன்மை ஏற்படாது. அதுவே ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்குது, அஷ்டமாதிபதி தசையோ அல்லது பாதகாதிபதி தசையோ நடக்குது அப்படின்னா கூட அதில் யோகாதிபதியுடைய புத்தி நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் நல்ல பலன்கள் நடக்கும். குறிப்பாக அதில் கெட்ட பலன் நடக்காமையாவது இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு தசையில் 9 புத்தி இருக்குது. தசாநாதனை மீறி புத்திநாதன் வேலை செய்யாதுன்னா கூட புத்திநாதனில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த வரிசையில் ஒருவருக்கு சூரிய மகா திசையில் சூரிய புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி. அப்போ சூரிய மகா திசையில் சூரிய புத்தி, சூரிய மகா திசையில் சந்திர புத்தி, சூரிய மகா திசையில் செவ்வாய் புத்தி, சூரிய மகா திசையில் ராகு புத்தி ஒருவருக்கு என்ன செய்யும், அந்த ராகு புத்தியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய மகா திசைங்கிறது மொத்தம் 6 வருஷ காலம். இருக்கிறதுலே கம்மியான வருஷம் உடைய கிரகம் தசாபுத்தியில் அப்படின்னா அது சூரிய திசை தான். 20 வருஷம் கொண்ட சுக்கிர திசை தான் அதிகம். அப்போ 6 வருஷம் சூரிய மகா திசையில் புத்திநாதனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய கால அளவில் தான் இருக்கும். இப்போ இந்த சூரிய மகா திசையை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்துக்கு அதிபதி, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடாகிய அதாவது மேஷத்தில் உச்சமடைகிறார் சூரியன். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனாலே புகழ் அந்தஸ்து கௌரவம் சொல்லக்கூடிய லேண்ட்மார்க். அவர் பேரை சொன்னாதான் அந்த இடம் தெரியும், அந்த மாதிரியான யோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனா மருத்துவம், உயிரை காப்பாற்றக்கூடியவர். அதாவது உயிர்கொலைகளை இல்லாமல் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துக்கு காரகத்துவம். அதனால தான் சூரிய தசை நடக்கக்கூடிய 6 வருட காலமும் அசைவத்தை தவிர்க்கணும், உயிர்கொலையை தவிர்க்கணும். அப்போ தான் சூரிய தசை நன்மை செய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியனா தந்தை வழி நன்மைகள் ஏற்படுவதற்கும், அதே மாதிரி தந்தை தொழிலை செய்து சிறப்படைவதற்கும் சூரியன் தான் காரகத்துவம். அப்போ சூரியன் உங்களுக்கு உபஜெயஸ்தானம் 3, 6, 10, 11 லக்கணத்துக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதுலேயும் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். நீச்சமானா கூட வலுவான நிலை, அதுக்கு பேர். லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அப்படின்னா ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் அத்தனையும் நீங்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெறும்பொழுதுலாம் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியனை வச்சு லக்கணம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் எந்த தோஷம் இருந்தாலும் அதில் விலகும் அப்படிங்கிறதுனால. அப்போ சூரிய திசை ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அவருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரும். வீட்டில் அவர் ஒன்றும் இல்லைனா கூட வெளியில் அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதைகள் இருக்கும். அப்படியாப்பட்ட திசை தான் சூரிய மகா திசை. அரசியலில் பெரிய மாபெரும் வெற்றியை கொடுக்கும். அரசியலில் வெற்றி பெற்று புகழ், அவர் வேற சொன்னால் அந்த ஏரியாவே தெரியாமல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிரபலமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். சூரியன் பலகீனப்படும் போது பகை நீச்சமாகி சனி ராகு கேதுவோட சேரும் பொழுது தந்தையால் நன்மை இல்லை, தந்தைக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அவருக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும் பிரகாசிக்க முடியாமல் நிலைமையெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாம் பலன்கள் ஏற்படும். சூரிய மகா திசை முடிகிற வரைக்குமே ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமானுக்கு
வழிபாடு செய்யலாம், விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். கோதுமையை நிரப்பி அது மேலே நல்ல நெய்யில் விளக்கு போடலாம். அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷமும் ஆடுதுறை சூரியனார் கோயில் போய் ஞாயிற்றுக்கிழமையில சிவப்பு பட்டு எடுத்து சாற்றி அரளிப்பூ மாலை போட்டு வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் செய்யும் பொழுது சூரிய மகா திசை நன்மைகளை செய்யும். நன்மை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் மேலும் நன்மை செய்யும். தீமை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் தீமை நடக்காமல் இருக்கும். இதில் ராகு புத்தி அப்படிங்கிறது சூரியனுக்கும் ராகுக்கும் பகை. சூரியனை ராகு நெருங்கினாலே அது கிரகண தோஷம். அப்போ சூரியனுடைய திசையில் ராகு புத்தி பெருசாக நன்மைகள் ஏற்படாது. ஆனாலும் ராகுவும் லக்கணத்துக்கு யோகராக இருந்து 3, 6, 10, 11 உபஜயசனத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட தொடர்பு இல்லாமல் இருக்கும் பொழுது ஓரளவு நன்மை ஏற்படும். அரசியல் வெற்றி, வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நன்மைகள் ஏற்படும். ஆனால் ராகு உங்களுக்கு சூரியனோட சம்பந்தப்படும் பொழுதும் பகை நீச்சம், லக்கணத்துக்கு பகை நீச்சமாக 6, 8, 12 மறையும் பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் பெருசாக ஏற்படாது. அதுவும் குறிப்பாக 8, 12 அதுவும் சூரியனோட பார்வையோ ராகுவோட, அதாவது ராகு 7ல் இருந்து ராகு கேதுவோட, கேதுவோட சேர்ந்தா ராகுவை 7வது பார்வையை பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கும்பொழுது சூரியனோட சம்மந்தப்படும் பொழுது பெருசாக நன்மைகள் ஏற்படாது, தந்தைக்கு தோஷம். அதே மாதிரி இந்த அமானுஷ்யங்களால் பேய் பிசாசு பில்லி சூன்யம் இந்த மாதிரி அமானுஷ்யங்களால் பாதிப்பு, புகழ் குறையக்கூடிய அமைப்பு, அவப்பெயர் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்களில், நெருங்கிய உறவினர்களில் மரண செய்தி சேரக்கூடிய அமைப்பு, தந்தை அங்காளி பங்காளிக்குள்ள ஏமாற்றக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு எப்போவுமே ஏமாற்று கிரகம். அந்த பொருளாதார ரீதியிலையோ அல்லது தந்தை வகையிலையோ அவங்க சொத்தை பிரிக்கிறதுலையோ இவரை ஏமாற்றக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான கெடுபலன்களையும் செய்யும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களையும் கொடுக்கும், வியாதியை கொடுக்கும். தீராத வியாதிகளை, கண்ணுக்கு தெரியாத நோய் கிருமிகளால் ஏற்படக்கூடிய வைரஸ், பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்களை கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை நாள் இந்த ராகு புத்தி சூரிய மகாதிசில் அப்படின்னா 4 மாதம் 24 நாள். இந்த 4 மாதம் 24 நாளுமே நீங்கள் ராகு காலத்தில் துர்கா தேவிக்கு எலுமிச்சம்பழத்தோடில் விளக்கு போட்டுட்டு வரணும். வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா மாதத்தில் ஒரு நாள் ஆகுது. வெள்ளிக்கிழமைனா 10 to 12, மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை ராகு காலம், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் 4 to 6. ஏன்னா சூரிய திசை இல்லையா? அப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் 4 to 6 துர்கா தேவிக்கு எலுமிச்சம்பழத்தோடில் விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது நன்மை செய்யும். முடிந்தால் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செய்வதும் சூரிய மகாதிசையில் ராகு புத்தியில் பெருசாக தீமைகள் ஏற்படுத்தாது. ஆக இந்த சூரிய மகாதிசையில் ராகு புத்திங்கிறது யாரிடம் ஏமாறாமல் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக ஒரு சில சதி வேலைகள் இருக்கும், இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். வழிபாடு பரிகாரங்கள், சூரியனுக்கு சிவபெருமான் வழிபாடும் துர்காதேவி வழிபாடு செய்யும் பொழுது அதாவது சூரிய மகாதிசையில் ராகு புத்தி நன்மைகளையே, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையே, வெளிநாட்டு யோகங்களையே, அரசியலில் வெற்றிகளையே கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.